5ஆம் உலக திருக்குறள் மாநாடு ஏப்ரல் 5, 7, 2024 சிகாகோ. இம்மாநாட்டிற்காக எமது கட்டுரையை ஏற்று அதற்காக நான் வாசித்து அளிப்பது. கட்டுரையின் தலைப்பு திருக்குறளும் சுமேரியரின் துப்பில்லமும். புனைப்பெயர் அரசித்தர். நான் முனைவர் புருஷோத்தமன், பேராசிரியர், ஓய்வு பெற்ற கட்டிடத்துறை பேராசிரியர், அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தாழம்பூர், சென்னை. ஒரு முன்னோட்டமாக திருவள்ளுவர் மாலை 3 பாடல்களை அசரீரி, கல்லாடர், நாகந்தேவனார் இவர்களை சார்ந்து எனது கூற்றாக நான் முன்வைப்பது, அசரீரி என்னுடைய கூற்றாக சிவபெருமானே மௌனமுனியாக வந்தாரோ அளித்தாரோ என்று கருதுகிறேன். அவ்வகையில் கல்லாடர் அன்றைய பொருள் விளங்க திருக்குறளின் பொருளை வேறு வேறு விதமாக விளக்க போட்டி நிலவியதாக நாம் அறியலாம். அதுபோல் நாகந்தேவனார் கருத்துப்படி திருக்குறளின் பொருளை அலசி குளிக்கும் பொழுது துணியை ஆடையை அலசுவது போல் அலசி இருந்த ஒரு நிலை இன்றும் இருக்கின்றது என்பது ஒரு வியப்புக்கானது. அத்துடன் திருவள்ளுவரின் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் கூறும் பொருளும் நாம் நேரடியாக காணக்கூடிய பொருளும் ஒப்பிட்டு திருவள்ளுவர் உண்மையில் என்ன சொல்ல வந்தார் என்ற ஒரு நோக்கிலும் நாம் காணுதல் வேண்டும் என்ற குறிப்போடு, உலக மொழிகள் பிறந்த வழி எவ்வாறு என்று வள்ளுவரும் தொல்காப்பியரும் ஏதாவது தரவுகள் கொடுக்கின்றனரா என்று நாம் அறிதல் வேண்டும் என்பதற்கு முத்தாய்ப்பாக ஒரு முன்னோட்டமாக நான் கருதும் சில கருத்துக்களை இங்கு வைக்க முனைகின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. இங்கு முதற்றே என்பதற்கு காரணம் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆக பகவான் தான் காரணம், கடவுள்தான் காரணம் என்ற ஒரு கருத்தில் அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொக்கியிருப்பதனாலும் அகர முதல என்று அகரத்தை சார்ந்து எழும் அனைத்து சொற்களும் எழுத்துக்களும் என்ற ஒரு பொருளும் எடுத்துக்கொண்டு அனைத்து உலகு மொழிகளுக்கும் தேவ பாஷையோ இறைவன் நம்மை உணர்வோடு எழுச்சி கொள்ள படைத்ததனால் முதற் காரணமோ என்ற ஒரு கூற்றை நான் இந்த முதல் பாடலுக்கு முன்வைக்கின்றேன். அத்தோடு தொல்காப்பியர் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டு சைக்கும் தொடர்மொழி உளப்பட மூன்றே மொழிநிலை தோன்றிய நெறியே என்ற கூற்றை காணும் பொழுது உலகில் எந்த பகுதியில் இருந்த மானிடரும் ஆதி மனிதரும் ஆரம்ப காலத்தில் ஒற்றை எழுத்து அல்லது ஒற்றை ஒலி அமைப்போடு பேசி இருக்கக்கூடும், பேச ஆரம்பித்திருக்கக்கூடும் என்று கருதலாம். உதாரணமாக ஆ, உ, எம் என்ற 3 ஒலிகளும் நம் ஆழ்மன உணர்ச்சிகளை பிரதிபலிப்பவை. மகிழ்ச்சி, துன்பம் என்பது போல இந்த உணர்ச்சிகளின் ஒரு அடித்தள எழுச்சிகளை கொண்ட எழுத்துக்கள், ஒலிகள். இதையே நாம் ஓம் என்ற மந்திர வார்த்தையாகவும் இதை கூட்டி சொல்கின்றோம் என்ற ஒரு கருத்தையும் நான் முன்வைக்கின்றேன். மேலும் வள்ளுவரும் தொல்காப்பியரும் கூறும் ஆராய்ச்சி முறைகள் மிகவும் சிறப்பாக நான் கருதுகிறேன். முக்கியமாக வள்ளுவர் கூறும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அத்துடன் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற கூற்றுகளும், அத்துடன் தொல்காப்பியரின் ஒத்த காட்சி உத்திவகை விரிப்பின் முதலியது அறிதல் அதிகார முறையே என்று தொடங்கி நுனித்தகு புலவர் கூறிய நூலே என்று முடியும் கடைசி பொருளதிகார பாவும் முக்கியமானதாக நான் கருதுகிறேன். தொல்காப்பியர் இந்த உத்தியை கொண்டே
தமது தொல்காப்பியத்தை படைத்திருக்க கூடும் என்ற ஒரு கருதுகோளையும் நான் முன்வைக்கின்றேன். சுமேரியரின் துப்பில்லம் பயிலகம் 5000 ஆண்டுகளுக்கு முந்தியது. அவர்கள் தமிழில் பேசினர், எழுதினர், சொல்லிக் கொடுத்தனர். இது எனது ஆராய்ச்சியின் பயன். இது பாவாணர் சதாசிவம் லோகநாதன் அவர்களை தொடர்ந்து செல்லும் ஒரு ஆராய்ச்சி என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றேன். மேலும் சுமேரியரை பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முந்தியவர். வள்ளுவர் பற்றிய முழு தகவல்கள் நாம் அறியவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முந்தியவர். அவருக்கும் சுமேரியருக்கும் வெறும் 3000 ஆண்டுகளே வித்தியாசம் இருந்துள்ளது. அதுபோல் தொல்காப்பியர் கால அளவில் அறுதியிட்டு கூற சிக்கல் உள்ளது. ஆனால் மரபியல், அவர் கூறும் மரபியல் மொழி தோன்றி வளர்ந்த நிலையை குறிப்பது. அது 10,000 20,000 ஆண்டுகளில் இருந்து வரக்கூடிய தரவுகளை அளிக்கின்றது என்ற கருத்தோடு நமக்கு முந்து தமிழ் பற்றி அறிய வள்ளுவரும் தொல்காப்பியரும் சுமேரியரும் சிந்து சமவெளி சின்னங்களும் உதவக்கூடும் என்ற ஒரு குறிப்பை முன்வைக்கின்றேன். அத்துடன் முந்து தமிழ் ஆராயப்பட வேண்டும் என்பார் மீனாட்சி சுந்தனார். அதற்கான முக்கோண ஆராய்ச்சியாக சிந்து சமவெளி சின்னங்களும் சுமேரியருடைய காப்பியங்களும் தொல்காப்பியமும் இன்றைய தமிழ் வழக்கும் சங்ககால காப்பியங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அத்துடன் கால அளவில் முக்கோண ஆராய்ச்சியாக இன்றைய தமிழ், நேற்றைய தமிழ் என்றும் நாளைய தமிழ் எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்ற ஒரு நிலையை குறிக்கவும் இந்த ஆராய்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சுமேரிய துப்பில்லமும் திருக்குறளும் ஒரு ஒப்பீடு, அதற்கான ஒரு சிறு முயற்சியே என்று நான் ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன். சுமேரியரின் துப்பில்லமும் திருக்குறளும் ஒப்பீடு, அதில் ஒரு முயற்சியாக மெய்ப்பொருள் என்ற சொல் வள்ளுவரும் கையாண்டுள்ளார். அவ்வகையில் சுமேரியரிடத்து அந்த சொல் பயின்றுள்ளதா என்ற கேள்விக்கு லோகநாதன் கூறுவார், சுமேரியரின் ME என்ற அடையாளமும் ஒளிப்பும் தமிழரின் மெய் என்றே அவர் அறுதியிட்டு கூறுவார். அதற்கான பட சின்னங்களும் நமக்கு வியப்பை அளிக்கின்றன. அத்துடன் சுமேரியருடைய மெய் என்பது சரியாக விளங்கவில்லை என்று மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் கிராமர் அவர்கள் கூறுவார். அது உண்மை என்று நாம் அறிவோம். ஏனால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஒரு கடினமான ஒரு நிலை ஒரு கற்றலில் உள்ளது என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆக மெய்ப்பொருள் என்ற கொள்கைகள் ஆரம்பகால சுமேரியரிடத்தும் இருந்துள்ளது என்பது வியப்பளிப்பது. அத்தோடு ஒரு கதையும் அங்கு சுமேரிய காப்பியங்களிலிருந்து மேலை நாட்டவர் கொண்ட வகையில் நமக்கு கிடைக்கின்றது. என்கி என்ற தெய்வத்திடமிருந்து இனானா என்ற தேவதை அவருக்கு நன்றாக சரக்கு ஊற்றி மெய் அறிவை எடுத்துக்கொண்டு சீராக எடுத்துக்கொண்டு வந்துவிட்டதாக ஒரு கதை இருக்கின்றது. அவ்வகையில் தான் நமக்கு மெய்யறிவு உலகத்தில் கிடைத்ததாக அந்த கதை விளக்க வருகிறது என்ற ஒரு குறிப்பை நான் முன்வைக்கின்றேன். அதுபோல் சுமேரியரிடத்து அகரம் ஆகாரம் ஆனா ஆவண்ணா இல்லாமல் போகுமா என்ற ஒரு கேள்விக்கும் நாம் எளிதாக காணலாம். ஆ என்றால் ஐயா, ஆ என்றால் ஆறு, ஐயா என்றால் சினுங்கள், ஐயோ என்றால் அலறல், ஆ முதல் அக் வரை, அக் என்றால் ஆகு, ஆக்குதல், ஆ கூட்டல் 5 கூட்டல் ஆ என்றால் ஐயா என்று பல வகையாக ஆ என்ற எழுத்தினுடைய ஒரு பயன்பாட்டை நாம் காணலாம். ஆ என்ற எழுத்து ஆரம்ப நிலையில் 2 கோடுகள் வளைந்து போகும் சாலையோ அல்லது ஆற்றினுடைய ஓட்டத்தையோ காட்டும் விதமாக குறித்த 2
வளைந்து ஓடும் கோடுகளை குறித்து என்றனர், ஆறு என்றனர். அந்த குறிப்பையும் நான் முன்வைக்கின்றேன். நாம் முன் கண்ட இரு எழுத்துக்கள் என்பது, அத்தோடு வேறொரு எழுத்தம் அன் என்பது. இது மெய் குறிக்க பிளஸ் அன், கூட்டல் அன் என்ற மெய்யையும் குறித்தனர். அவ்வகையிலேயே அதை பிளஸ் அன், கூட்டல் அன் என்பதை கூட்டி எம் செங் என்ற ஒலிப்போடு மழையையும் இருப்பதையும் குறித்தனர். இது மிகவும் வியப்பானது. ஏனென்றால் அவர்கள் சுமேரியர்கள் தமிழர் என்றால் கூட்டல் அன் என்பது எப்படி அம்மாக மாறியது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியினுடைய விடை இந்த கட்டுரை நான் எழுதி முடிக்கும் அளவில் எனக்கு கிடைக்கப்பெற்றது. ஒரு வியப்பான ஒரு கருத்தாக அதை நான் கருதுகிறேன். முக்கியமாக வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று என்ற திருக்குறள் இந்த கூட்டல் அன் என்பதற்கு ஒரு விளக்க உரையாக அமைந்தது. அத்தோடு அமிழ்தம், மழையே அமிழ்தம் என்ற ஒரு கருத்து உலக அளவில் வழங்கி வந்ததனால் வள்ளுவர் என்று உணரப்பாற்று என்று உணர்த்தலை நாம் உணர்ந்த வகையை உலகம் முழுவதும் உள்ள உயிர்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் என்ற அனைவருக்குமாக பொதுவாக இந்த குறட்பா நிற்கின்றது. இது மிகவும் ஒரு அருமையான ஒரு குறிப்பாக நான் கருதுகிறேன். இதை மேலே ஆராய்ச்சியாளர்களும் தமிழ் ஆராய்ச்சியாளர்களும் வல்லுநர்களும் சான்றோர்களும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் முன்வைக்கின்றேன். நாம் எடுத்துக்கொண்ட கட்டுரையின் தலைப்பு சுமேரிய துப்பில்லமும் திருக்குறளும். துப்பில்லம் என்ற சொல்லுக்கு வேறாக அமைவது துப் என்பது. இந்த துப் என்பது தப் என்று ஒலிப்போடும், தப் துப் துப் தப் என்றும் பலவாறாக ஒலிக்கப்பட்டு ஒரே படக்குறிப்போடும் அல்லது வேறு படக்குறிப்போடு ஒரே ஒலிப்போடு துப் துப் என்றும் சுமேரியர் பயன்படுத்தியுள்ளனர். மிகவும் சிக்கலான ஒரு நிலை. ஆரம்பித்த நிலையில் எளிதாக இருந்திருக்கலாம், ஆக கூட நாள் கூட ஒரு சிக்கலான நிலையை அவர்கள் அடைந்திருக்கக்கூடும் என்ற ஒரு குறிப்பையும் நான் முன்வைக்கின்றேன். அத்துடன் இந்த துப் என்பதிலிருந்து தான் துபாஷி என்ற சொல் பிறந்திருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் நான் முன்வைக்கின்றேன். ஆக இவ்வாறு சுமேரிய மொழியிலிருந்து சீர்களிலிருந்து பல மொழிகள், பல வார்த்தைகள் பிறந்திருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பையும் வைக்கின்றேன். இது மேலும் மிகவும் ஆராய்ச்சிக்குரியது. முக்கியமாக லோகநாதன் அவர்கள் கூறுவார், சுமேரியரை பற்றி நாம் ஆராய்ந்தால் உலகம் மொழிகள் பிறந்த வழியும் வளர்ந்த வழியும் நமக்கு தெரிய வரும் என்ற ஒரு உண்மையை, ஒரு குறிப்பை அவர் முன்வைத்துள்ளார். அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். சுமேரிய துப்பில்லமும் திருக்குறளும் ஒரு ஒப்பீடு. சுமேரியரின் துப்பும் திருவள்ளுவரின் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்ற குறட்பாவும் பிரிக்க தவிர்க்க முடியாதது. துப்பு என்ற சொல் பல பொருள்கள் தர DSAL சென்னை தமிழ் வேர் சொல் அகராதியும் EPSD சுமேரிய சொல் அகராதியும் மிக பொருந்தி வருகின்றன. இன்றைய காம்பிட்டன்ஸ் என்ற தொழில்நுட்ப மேலாண்மை கலை சொல் துப்பு, திறமை, சான்றோர் என்ற பொருட்களில் அருமையாக பொருந்தி வருகிறது. இது மிகவும் சிறப்பு. ஆற்று நீர் பாசன மேலாண்மை சார்ந்த சுமேரிய தொகுப்பு ஃப்ளட் ஸ்டோரி கொடுக்கும் தரவுகளை துப்பு என்றே குறிக்கின்றது. இது நான் சமீபத்தில் வெளியிட்ட புத்தகத்தின் மூலமாகவும் அறியலாம். சுமேரியரின் சீர்பாடல் சொற்கள் வேர் சொற்களையும் குறி சொற்களையும் கூட்டு சொற்களையும் படையெழுத்துக்களையும் மிக சிக்கலான முறைகளையும் கொண்டதாக இருப்பதாக தெரிகிறது.
அன் என்றால் ஆண்டவன், அன் என்றால் வான், தூ என்றால் துப்பு, கிறுக்கின என்றால் கிறுக்கின நூலகம், நூ என்றால் நுணுக்கம், நூ என்றால் நுணுக்கி, நுணுக்கி இல்லை போலும், அணு என்றும் பொருள் பலவாறாக காணலாம். பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து எது என்றே தெரியாத நிலையில் சுமேரிய மொழி எழுத்து அறியப்பட்டது. இன்று அந்த மொழி பேசுபவர் யாரும் இல்லை என்றும் மொழி அழிந்துவிட்டது என்றும் கருதியும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நாம் தமிழ் மொழி அறிந்த வல்லுநர் அது தமிழே என்று கண்டனர். நாம் அறிந்த மேற்கண்ட திருக்குறளை சுமேரியர் அன்று குறிப்பு பட எழுத்துக்களை கொண்டு எழுதியிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் என காண பேக்வர்டு ரீஇன்ஜினியரிங் முயற்சி செய்து பார்க்கலாம். இங்கு நாம் ஒலி அமைப்புடன் சுமேரியரின் சீர்களை வைத்து எழுத துப் ஆர் கு, துப் ஆ ஆ, துப் ஆக் அக் ஐ, துப் ஆர் கு, துப் ஆ ஆ, து ஆம் ம ஐ என்று எழுதலாம். அதையே ஓரளவுக்கு ஒலி அமைப்பும் பொருளும் படையெழுத்தும் குறிச்சொல்லாக ஒத்து வரும்படி கீழ்கண்டவாறவும் எழுதலாம். துப் சார், துப் ஆ ஆ, துப் ஆக், துப் சார், துப் ஆ ஆ, து ஆ இம். இந்த வகையில் நாம் எழுதும் பொழுது பொருளும் மாறுபடும். இருந்தாலும் இது ஒரு குறிப்புக்காக சுமேரியர் எழுதி மேலை நாட்டவர் கண்டுபிடித்த சீர்களிலிருந்து தமிழ் எவ்வாறாக நமக்கு தெரியக்கூடும் என்ற ஒரு குறிப்பை உணர்த்துவதற்காக இது இங்கு அளிக்கப்பட்டது. துப்பு சார் என்று நம் ஆங்கிலத்தில் சார் என்று சொல்வது போல் மதிப்பு கூட்டி உள்ளது. சான்றோர், சாற்றுபவர் என்றும் பொருள்பட விளங்குகிறது. அன்று அவர்கள் எழுதிய முறையில் சிக்கல் அதிகமாக இருந்தது எனலாம். இதை கவனத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துப்பில்லம் பயிலகம் என்று நாம் கூறக்கூடிய சொல்லாடல் ஈதுபா சி என்ற ஒரு தொகுப்பில் இணையதளத்தில் நமக்கு கிடைக்கிறது. அது ஆங்கிலேயர்கள், மேலை நாட்டவர்கள் அது ஈதுபா என்றே அழைத்தனர். ஆனால் லோகநாதன் அதை கூறுவார் ஈ என்பது இல்லம் என்றும், துப் என்பது துப்பு என்றும், ஆக ஈதுபா என்பது துப்பில்லம் என்றும். நாம் அதை மேலும் விரித்து துப்பில்ல பயிலகம் என்றோம். இந்த தலைப்பை இன்றைய தமிழ் வழக்கில் சுமேரிய சீர்களை எப்படி கொண்டு வரக்கூடும் என்பதையும் காட்டுகிறது. இந்த தொகுப்பானது, இந்த காப்பியம் தொகுப்பானது சுமார் 74 பாடல் வரிகளை கொண்டது. முதல் 2 வரிகளை மட்டும் இங்கு காண்போம். ETCSL என்ற இணையத்தில் கிடைக்கக்கூடிய சுமேரியரின் கருவூலங்கள், கலைஞர்களின் கருவூலங்களில் நமக்கு எண் 5.1.3 என்ற தொகுப்பில் இந்த அட்வைஸ் ஆஃப் த சூப்பர்வைசர் டு யங்கர் ஸ்கிரைப் என்ற ஒரு தொகுப்பு உள்ளது. அதில் முதல் 2 வரிகளுக்கு அவர்கள் கொடுக்கும் பொருளானது the supervisor speaks, one time member of the school, come here to me and let me explain to you what my teacher revealed. இதனுடைய ஒலிப்பு முறையாக துமு, இ, துப், ஆ ஆ, உத், உல், ல, ந, நு, கி, நு, சே என்றும், அடுத்த வரை நிங், உம், மீ, ஆ, கு, மு, உன், பட, பட், ட, ஜ, இ, க, ர, பட், பட் எனவும் நாம் ஓரளவில் படிக்க இயலுகிறது. இதை நேரடியாக நாம் காணும்போது தமிழ் என்று அறிய இயலாது. இருந்தாலும் இதற்கு கொடுக்கும் கலைச்சொற்களின் பொருளும் அதோடு மேலை நாட்டவர் கொண்டு வந்த பொருளும் எடுத்து ஒலி அமைப்பும் பொருளும் நமது தமிழோடு ஒத்து பார்க்கும் பொழுது நமக்கு இது தமிழ் என்று அழகாக காண இயல்கிறது. அவ்வகையில் நாம் தமிழ் மூலம் காணக்கூடிய பொருளானது துமு, தும்பிகள், துப்பு இல்லம் பயிலகம் உள்ள அதுபோது கண் நுணுக்கம் கைகூட செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் உம்மி ஆட பாட படிக்க ஞானம் பட கிடைக்க காரணம்.
ஆக பள்ளியில் பயிலும் பொழுது அந்த ஆப்பு எழுத்துக்களை எழுதி படிக்கும் 2 நிலைகளிலும் கண்கள் மிகவும் பழக்கப்பட வேண்டிய ஒரு நிலையை இது காட்டுகிறது. அத்தோடு அதன் மூலமாக மாணவர்களுக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையையும் இது காட்டுகிறது. இதுவே திருவள்ளுவரின் 2 குறட்பாட்களை இதோடு ஒத்து பார்க்க இயலும். கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்ற குறளும், எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இது கல்வி கற்பதின் பெருமையை கண்ணுடையோர்க்கும் அதோடு கல்லாதவர் கண் இல்லாதவர் என்ற ஒரு கருத்தையும் வள்ளுவர் கூற காணுகிறோம். இதே கண்ணை சார்ந்த ஒரு கருத்து இந்த துப்பில்ல பயிலகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. முக்கியமாக கல்வி கற்றலின் ஒரு நுட்பமாக நாம் அதை அறிய வருகிறோம். மேலும் அதே துப்பில்ல பயிலகத்தின் பாடல் எண் 47 அவர்கள் கொடுக்கும் பொருள், if the cultivators are to do their best at the field borders என்றும், அதனுடைய ஒலிப்பானது உஸ் ஆ து துமு என்கார் ரா கே ஈ நே சங் கு மு உன் கல் லீ நே என்று. இங்கு மற்றொரு குறிப்பையும் நான் குறிக்க வேண்டுகிறேன். எப்படி மேலை நாட்டவர் நம் தமிழை பேசும் பொழுது மழலை பேசுவது போல் சிறிது வித்தியாசப்படுகிறதோ, அதுபோலவே நாம் ஆங்கிலம் பேசும் பொழுதும் வித்தியாசப்படுகிறது. அதுவல்லாமல் சுமேரியர் மொழி எது என்றே தெரியாமல் மேலை நாட்டவர் கொண்டு வந்த நிலையில் அது சரியா தவறா என்று கருதலில் சந்தேகம் ஏற்படுகிறது. இருப்பினும் சதாசிவம் லோகநாதன் அவர்கள் மேலை நாட்டவர்கள் கொண்டு வந்தவை மிகவும் சரியே என்று எடுத்துக்கொண்டு காண விளைந்தனர். நாமும் அவ்வகையிலே மேலை நாட்டவர்கள் கொண்டு வந்தது மிகவும் சரியே என்று நாம் அணுகி இதனுடைய பொருள் தமிழில் காண விளைந்தோம். அதில் மிகவும் வேறுபாடு இல்லை. இருப்பினும் நாம் தமிழ் மூலம் காண வரும் பொழுது மேற்கொண்ட சில தகவல்களை அறிய வருகிறது. அதுபோல் சில தகவல்களை சரிபார்க்கவும் வேண்டியிருக்கிறது. இங்கு இந்த பாடல் வரியின் பொருளாக தமிழில் நாம் மீட்டுரு கொண்டு வருவது, தும்பி குழந்தைகள் நீங்கள் தூரப்பார்வை வேண்டும், ஏர் இனிய உழவர் நீர் ஆதாரத்திற்கு தலையாய என் செய்வீர்கள், அதுபோல் கூர்முனை களைப்பை உளி நேராக களிப்பிடிக்காமல் நன்றாக உழ என் செய்வீர்கள் என்று கூறுவதாக தெரிகிறது. இதை நாம் திருக்குறளோடு அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் என்ற கூற்று மூலம் ஓரளவுக்கு தூரப்பார்வையை பற்றி குறிப்பு கிடைக்கிறது. மேலும் துப்பில்லத்தில் இது விஞ்ஞான அறிவையும் கேள்வியின் பயனாக நவீனங்களை கொண்டு வருவது சார்ந்தும் ஒரு கல்வி முறையை நுட்பத்தை அவர்கள் வைத்திருந்ததை நாம் அறிய இயலுகிறது. இது ஒரு முக்கியமான கருத்தாக எனக்கு படுகின்றது. அதுபோல் துப்பில்லம் பயிலகம் பாடல் வரி 48 நாம் பார்க்கும் பொழுது அதன் பொருளாக மேலை நாட்டவர் கொடுப்பது, I have restored quality to our fields so people admire you. அதனுடைய ஒலிப்பாக ஆ சங் சா சு நம் சக் க ஹே பி கி உங் இ உ தி ஹே ரி இப் துக் என்று ஒலிப்பாக அமைகிறது. அதற்கு நாம் தமிழ் மூலம் கொண்டு வரும் பொருளாக அரிசி பார்லி சாகுபடி சலசலக்க சுந்தர நம்பிகள் சாகசங்கள் அலை அலையாக இட உங்கள் மக்களின் பார்லி அரிசி உத்தியை பற்றி உயர்த்தி தூக்கி பேசுங்கள். இது வள்ளுவரின்
சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று உழவின் பெருமையை கூறுவதாக மிகவும் ஒத்து வருகின்றது. அந்த வகையில் இந்த பாடல் தமிழ் அறிஞர்கள் அனைவரும் இதை மேலும் சரிபார்க்க வேண்டும், சீர்தூக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தையும் நான் இங்கு வைக்கின்றேன். இங்கு துபில்லம் பாடல் வரி 56 பார்க்கின்றோம். அதன் பொருளாக மேலை நாட்டவர் கூறுவது, The scribe speaks through you who offered prayers and so blessed me. அதனுடைய ஒலிப்பாக சுமேரியருடைய மொழியில் ஒலிப்பாக சூடு ஹே மு இ ஷ நம் மு தார் ர. இதை நாம் தமிழ் வழியாக காணும் பொழுது ஊழி பழி இவைகளை முறிக்க, தாராக கிழிக்க, சரி செய்ய, முன் நின்று எடுத்து சகஜமாக முழுமையாக சுத்தமாக துடிப்பாக சூடிகையாக செயல்பட வேண்டும் என்ற பொருள்படுவதாக இருக்கிறது. அதுவே வள்ளுவருடைய குரட்பாவோடு ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழைஞ்சுற்றுவர் என்பதோடு நாம் ஒப்பிட்டு காணலாம். மிகவும் சரியாக இந்த இரு பாடல்களும் அமைகின்றன. இங்கு துப்பில்லம் பாடல் வரி 63 காண்போம். ஆங்கில மேலை நாட்டவர் கூறும் பொருளாக, For her the fate determined, for you will be changed and you will be generously blessed. You were created by Nisaba, may you upwards. அதன் ஒலிப்பாக நம் இரித்தர முனார குற முனர குற குரு கூற்று சு ஜித் ஹர அங்க சு துக் தெய்வம் நிசபா மெயின் ஐயன் கு அன் சே. இங்கு மேலும் ஒரு குறிப்பை நாம் சொல்லுதல் வேண்டும். ஒரு மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் சொல்லுவார், இவ்வகையான ஒலிப்புகளை நாம் பள்ளி மாணவர்கள், ஆரம்ப பள்ளி மாணவர்கள் படிப்பது போல் ஒரு வேகமாக மெல்லமாக அந்த ஒலிப்புகளை படித்து படிக்கும் பொழுது நமக்கு அதன் அடித்தளத்தில் உள்ள வேர்ச்சொற்கள் நமக்கு எளிதில் வரக்கூடும் என்பார். அத்துடன் நாம் எடுத்துக்கொண்ட மொழியில் ஒலிப்புகளை நாம் மேலை நாட்டவர் கூறிய வகையில் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. சிலது தளர்த்தியும் எடுத்துக்கொண்டுள்ளோம். நாம் முன்பே சொல்லும்போது நமது தமிழ் மொழியை அவர்கள் எப்படி பேசுகின்றார்களோ இன்றைய நிலையில், அதேபோல் எந்த மொழி என்று தெரியாத ஒரு மொழியினுடைய ஒலிப்பை எவ்வாறு கொண்டு வந்தனர் என்றும், நடுவில் ஏற்பட்ட மாற்றங்களும் நுணுக்கங்களும் என்ன என்று நாம் அறியாத பொழுது ஒரு சிக்கலான நிலையாகவே இருக்கிறது. இருப்பினும் நம்மால் இது தமிழென்று அறிய வருகிறது. பொருளோடு ஒலிப்பும் சேர்ந்து ஒத்து நாம் பார்க்கும் பொழுது, அவ்வகையில் நம் என்பது ஃபேட் என்று சொல்வர். அதை ஊழி என்று எடுத்துக்கொள்ளலாம். நமன் நம்பிக்கை இதுபோலும் அதை விரித்து காணக்கூடும். இந்த பாடலுக்கு பொருளாக நாம் எடுத்துக்கொள்வது, ஊழி எரிச்சல் தர தர எல்லா வழிகளும் கூறு போட இருள் சூழ துன்பம் அங்கமாக இங்குமாக வர சூழ கை தூக்கி வேண்டு நெசபாவை. நெசபா என்பது அந்த காலத்து பெயராக தோன்றுகிறது. இந்த காலத்தில் சரஸ்வதியோடு அதை தொடர்புபடுத்தி நாம் காண இயலும். நெசபா என்பது நீச நீச சரிகம பதனிச என்ற ஒரு அடுக்கோடும் சரவரிசையோடும் நாம் ஒப்பிட்டும் காண இயலும். மெய் என்னை கூட வான் உயரசை என்ற இறைவனை வேண்ட அங்கு ஆசிரியர் சொல்வதாக இது தெரிகின்றது. இதே வள்ளுவருடைய கூற்றாக, தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கின்றார். இதுவும் மிக முக்கியமான ஒரு குரட்பா. ஏனென்றால் இன்றைய காலத்தில் நமக்கு மன
உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இறைவனை வேண்டுவது நல்லதே என்று தோன்றுகிறது. இருந்தாலும் பெரியாரினுடைய கொள்கையை நாம் சீர்தூக்கி மனிதனை மனிதனாக மதிக்காத எந்த மதமும் சரியில்லை என்ற ஒரு கொள்கையையும் நாம் சீர்தூக்கி காணுதல் வேண்டும். இங்கு நாம் காண்பது என்மெர்கர் அண்ட் த லார்ட் ஆஃப் அரட்டா என்ற ஒரு தொகுப்பிலிருந்து சில வரிகளை நாம் மீட்டொரு செய்தோம். அதில் ஒரு பாடல் வரியை இங்கு காண்கின்றோம். 362 என்ற பாடல் வரியை அதில் ஐயன் மெருகரும் ஆரட்டாணியும் என்று நான் தமிழ் படித்துள்ளேன். அவர்கள் மேலை நாட்டவர்கள் கொடுக்கும் பொருளாக the people of Arata covered the fields with the water soaked green malt என்று வருகின்றது. அதனுடைய ஒலிப்பாக முனு ஆ சிக் கன ஆ சங் ஷக் முனி இப் எக்ஸ் தெரியாத சிலபல். இதனுடைய பொருளாக ஐயன் மெருகரும் ஆராட்டாணியும் தமிழ் மூலம் நாம் அறிவது முளைக்கும் முன் நுணுக்கம் ஆற்று நீர் இட்டால் சிக்கனமாக நீர் சகதி இளம் பயிர் முளைக்கும் முனி முளைத்து நிற்கும். இப்படியாக நீங்களே இங்கு ஆற்று நீர் பாசனம் செய்து பயிரிடலாம். இதே தானியங்கள் இங்கு விளையும். இந்த ஒரு தொகுப்பு என்மெருகர் என்ற அரசன் ஆரட்டா என்ற ஒரு பகுதிக்கு மலைப்பகுதிக்கு தனது தூதுவனை அனுப்பி உணவு தானியங்களை அனுப்பி அங்கிருந்து கனிம வளங்களை எடுத்து வந்ததாக தெரிகிறது, வியாபார பண்டமாற்று முறையில். அவ்வகையில் என்மெர்கர் என்ற அரசன் அங்கு அனுப்பினாலும் அவர்கள் தானியங்கள் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில் அவர்களுக்கு பயிரிடவும் பயிர் தொழில் நுணுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான் என்ற இந்த ஒரு சிறு தொகுப்பிலிருந்து நாம் அறிய வருகிறோம். இது வள்ளுவர் கூறும் ஏரினும் நன்றால் எருவிடல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு என்ற குறளுக்கு மிகவும் ஒத்து வருவதோடு நமது பாரம்பரியமாக வணிக வியாபாரம் ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்டோடு ஒரு ஒழுக்கத்தோடு இருந்தது என்றும் நாம் சங்ககால பாடல்களிலிருந்து அறிகிறோம். வியாபாரம் நிமித்தம் என்ன லாபம் வைத்து விற்கின்றோம் என்று ஒரு கூற்றையும் சொல்லி வியாபாரம் செய்தனர் என்ற நுணுக்கத்தையும் நாம் காணுதல் வேண்டும். அவ்வகையில் இங்கு என்மெர்கர் என்பதை அந்த உருக்கு என்ற நகரத்தில் இருந்த அரசன் போலும், என்மெர்கர் என்பதை ஐயன் மெருகர் என்றும், மெருகன் என்பதை முருகர் என்றும் முருகனுடைய பெயராகவும் இருக்கக்கூடும் என்றும் லோகநாதன் கூறுவார். ஆனால் மெருகேற்றல் என்பது உலக தொழிலோடும் உருக்கு என்பது உருக்காலை நிறைந்த இடம் என்ற ஒரு பொருளோடும் உருக்குதலும் மெருகும் மெட்டல் ஒர்க் சார்ந்த பெயர் சொற்களாக அமைவதை நாம் நேரடியாக காண இயலும். நாம் இவ்வகையில் பல திருக்குறளுடன் துப்பில்லம் என்று மட்டிலும் இல்லாத பல காப்பிய தொகுப்புகளுடன் ஒப்பிட்டு காண இயலும். இது உலகம் முழுவதும் தமிழர் நாகரிகம் பரவியதன் ஒரு தரவாக காணலாம். விவசாயம், கல்வி, நீர் ஆதாரம் என அடிப்படை தேவைகளை உலக மக்கள் பொதுவாகவும் அமைந்த ஒன்றாக காணலாம். இது ஒரு சிறு முயற்சியே. லோகநாதனும் கூறுவர், சுமேரியரும் நாமும் மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் என அனைத்து வகைகளிலும் தொடர்பு இருப்பதை காணலாம் என்று. நமது இருவர் நாகரிகமும், சுமேரியர் நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் கோயில் சார்ந்தது என்பார். அத்துடன் சுமேரிய நாகரிகம் காப்பியங்கள் முதலாம் சங்க காலத்தவையாக இருக்கலாம் என்பார். இதுவும் நமது ஆராய்ச்சி மாணவர்களும் பேராசிரியர்களும் சான்றோர்களும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேலும் ஆராய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நான் இதை பதிவிடுகின்றேன். மேலும் மேலை நாட்டவர் கூறும் கருப்பு தலையினர் என்ற சுமேரியர் பற்றிய தொடரை சங்கிக் இன்றைய நிலையில் நாம் சங்கக்கிழார் என்றே காண வேண்டும் என நான் முன்வைக்கின்றேன்.
இது தொடர்பாக நாம் விக்கிபீடியாவிலும் காணலாம், மற்ற காப்பியங்களிலும் காணலாம். அவ்வகையில் நாம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த சுமேரியருடைய அகராதியில் காணக்கூடிய ஒரு என்ட்ரி குறிப்பானது ஹியூமன் கைண்ட் என்றும் அதற்கு பொருள் கொடுக்கின்றனர். அது மிகவும் சால சிறந்ததாக நான் கருதுகிறேன். அது மனித குலம் என்ற பொருள் படுகின்றது. இதே சங்கிக் என்ற ஒரு சொற்றொடர் கருப்பு தலையினர் என்று வெளிநாட்டவர் கண்டு அறிந்தாலும் அதனுடைய உண்மை பொருளாக சங்கக்கிழார் என்று இருக்கக்கூடும் என்பதோடு மனித குலம் சார்ந்த ஒரு சொற்றொடர் என்பது சங்கக்கிழாரோடு மிகவும் பொருந்தி வருகிறது என்ற ஒரு கருத்தையும் நான் முன்வைக்கின்றேன். இவ்வகையில் நாம் தமிழர் காலம் காலமாக உலக பொது நன்மை கொள்கை உடையவர் என்றும் வள்ளுவர் அதற்கு இலக்கணம் படைத்தவர் என்றும் நாம் அழகாக கருதலாம். தொல்காப்பியர் மொழிக்கு இலக்கணம் படைத்தார், வள்ளுவர் மனித குலத்திற்கே இலக்கணம் படைத்தார் என்று நாம் கருத ஒரு குறிப்பை நான் முன்வைக்கின்றேன். மேலும் மேலை நாட்டவர் கூற்றான சுமேரியரின் ஒரு சில வார்த்தைகள் ஒரு மொழியில் இருப்பதால் அம்மொழியில்தான் அவர்கள் சுமேரியர் பேசினார் என்பதை ஏற்றுக்கொள்ள போதுமான ஆதாரம் இல்லை என்பர். லோகநாதன் சதாசிவம் முதலானவர் சுமேரிய மொழியில் தமிழ் இருந்தது, தமிழாக காண கிடைக்கிறது என்ற கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு மாற்றாக நாம் வைப்பது லோகநாதன் உட்பட நாம் சில முழு சுமேரிய காப்பிய தொகுப்புகளையும் இன்றைய தமிழில் கண்டுள்ளதனாலும், அதாவது ஒரு சில வார்த்தைகள் என்றல்லாது முழு தொகுப்புகளையும் தமிழாலே கண்டிருப்பதாலும், நாம் காணக்கூடியவை தமிழாக தெரிவதாலும், இது நாள் வரை கிடைக்காத வெளியிலிருந்து தன்னிச்சையாக கிடைக்கும் நிரூபணம் இன்றைய தமிழ் வழியாக கிடைக்கிறது என்பதாம். அதாவது independent third-party external validation of the research outcome is obtained through the present form of Tamil என்ற ஒரு முன்மொழிதலை நான் முன்வைக்கின்றேன். இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இதுவரை அவர்கள் மொழி இறந்துவிட்டது என்றும் யாரும் பேசவில்லை என்றும் சொல்லிய போதும் அதற்கான ஆராய்ச்சியை சரியாக செய்தார்களா என்று தெரியவில்லை. தமிழ் என்று நாம் சொல்ல முடியாது, தமிழில் ஒப்பிட்டு தமிழ் இல்லை என்று கூற அவர்களால் இயலவில்லை. அதை நான் இதுவரை கண்டதில்லை. ஆகவே இது ஒரு முக்கியமான குறிப்பாக நாம் கருத வேண்டும். அத்துடன் இது ஷார்ட் சர்க்கியூட் பண்ண மாதிரியும் இருக்கு. அவங்களுடைய ரிசர்ச் ஸ்கோப் குறைத்து கொண்ட ஒரு வழியாகவும் தெரிகின்றது. இதுவரைக்கும் அக்காடியன், சிரியன் இவற்றிலிருந்து கிடைத்த தரவுகள் போதும் என்று அவர்கள் திருப்தி அடைந்ததாகவும் நாம் கருத இயலுகின்றது. இது யூகமாக இருந்தாலும், ஆனால் இன்றைய தமிழ் third party external validation is obtained through present form of தமிழ் என்பது ஒரு முக்கிய கருதுகோள், முக்கிய குறிப்பு என்பதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் மேலை நாட்டவர் சுமேரியரின் பூர்வீகம் யாது, அவர்கள் எங்கு சென்றனர், அவர்கள் யார் என்று தெரியாது என்பர். இதற்கு விடையாக நாம் முன்வைப்பது அவர்கள் முசிறி போன்ற இடங்களிலிருந்து தமிழ் நன்கு வளர்ந்த பின் அங்கு சென்றிருக்க வேண்டும் என்பது. முசிறி துறைமுகமாகவும் அடர்ந்த காடு, மலை என வளமான தில்முன், தில்லைமுனை என்ற குறிப்புகளோடு பலவாக ஒத்து வருகின்றது. ஆக முசிறி போன்ற ஏதோ ஒரு இடத்திலிருந்து தான் தமிழ் நன்கு வளர்ந்த பிறகு அவர்கள் கடல் வழியாகவோ அல்லது கரை சுற்றியோ கடல் ஆமைகள் துணை கொண்டோ மரக்கப்பல் இவற்றின் மூலம் தெப்பம் இவற்றின் மூலம் அங்கு அரபிக்கடலின் அடுத்த கரையை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும் என்று நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கின்றேன். இது ஆராய்ச்சிக்கு உரியது. இது மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. ஏனென்றால் ஆரம்பகால சுமேரியர் பேசியது தமிழே, எழுதியது தமிழே, சொல்லிக் கொடுத்தது தமிழே என்றால் அவர்கள் அங்கு சென்று தமிழை கற்கவில்லை. தமிழை கற்று நன்கு பேசி அங்கு சென்றனர். எழுதும் முறையை புது நுணுக்கமாக அங்கு கொண்டு வந்தனர் என்று நாம் ஒரு கோட்பாட்டை நான் முன்வைக்கின்றேன்.
மேலும் தங்களின் பூர்வீகத்தை கூர் குறிஞ்சி குறியிட்டு தில்லைமுனை என்பதாலும் யூப்ரேட்டிஸ் நதியை பொருண அல்லது புரட்டு ஆறு என்பதாலும் ஆற்றுக்கு இடைப்பட்ட பூமியை காடு களம் கானகம் பொட்டல் பூமி மெசபொட்டல் பூமி மெசபட்டோமியா என்பதாலும் தாத்தாவை ஐயா ஐயா என்றதாலும் அவர்கள் தமிழ் குடிகளே என்று நாம் அறிய வரலாம். அத்துடன் குடியா என்ற அரசன் பெயரையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் நம் சங்க தமிழர் போலும் இன்றைய தமிழர் போலும் அன்றைய தமிழரும் உலக பொது உடைமை கொள்கை கொண்டவராதலால் வந்தவரை வரவேற்று நன்கு கலந்து சிந்து சமவெளியுடன் வாணிப நாகரிக தொடர்பு கொண்டு இங்கு பாணர் பாணினி தம்பக்காரர் எங்கார் ஐயங்கார் நம்மால் உங்கால் என பலரும் வந்து கலந்து இன்றைய இந்திய பாரத பரப்பு வெளி என்று ஆயிற்று என்ற ஒரு கோட்பாட்டையும் நான் முன்வைக்கின்றேன். மேலும் இங்கு இருந்த பூர்வக்குடி மக்கள் சங்கம் மேலும் வளர்த்து தமிழ்மொழி காத்து எழுத்து வளர்த்து உலக மக்கள் போற்றி சான்றோர் என சிறந்து விளங்கி பல வழிமொழிகளாக பிரிந்து இன்று நாம் காணும் நிலையில் இன்றும் மொழி வளர்க்க காக்க போராட்டமாகவே உள்ளது என்று நாம் அறிவோம். இன்றும் உலக மொழிகள் அனைத்திற்கும் ஊட்டச்சத்தாக அடித்தள மொழியாக முந்து தமிழ் விளங்க சிறப்பே. இதை நாம் காணுதல் வேண்டும், போற்றுதல் வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து எனது கட்டுரை வாசிப்பை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.